மகா கிருபையும் இறக்கவும் நிறைந்த கர்த்தாவே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இந்த நிமிஷம் வரை நீர் செய்த அற்புதங்கள் ஏராளம் கர்த்தாவே. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுத்தீரே, பலத்தை கொடுத்தீரே ஆண்டவரே. திரும்பவும் எழுந்து நடமாட கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. வியாபாரங்களை ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தர் காத்திற்குள்ளே புதுப்பலன் அடைந்து செட்டைகளை எடுத்து ஆண்டவரே கர்த்தா விரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தாவே, உம்முடைய பலனை தந்தீரே, உமக்கு நன்றி. இந்த நாளில் எழுந்து நடமாட முடியாத ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். இப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்க இடங்களுக்காக ஜெபிக்கிறாண்டுவரே. உண்மை தேடி ஆங்காங்கே கர்த்தாவே ஜெபக்கூடாரங்களுக்கு செல்லுகிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறாண்டுவரே. யோசிப்படி ஜெபக்கூடாரத்துக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு மீட்டிங்கும் கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. தொடர்ந்து ஜாயிரி ஊழியங்களை ஆசீர்வதிங்க, இந்த சத்தியத்தை ஆசீர்வதித்தாங்க. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். அதிசய நாதரே எந்த நாத்தும நங்கூரமே, பெலனை தாருமையா உந்தன் பெலனை தாருமையா, பெலனை தாருமையா உந்தன் பெலனை தாருமையா. சாத்தானை ஏதிர்க்க தோத்தோனை மீதிக்க, சாத்தானை ஏதிர்க்க தோத்தோனை மீதிக்க, பெலனை தாருமையா உந்தன் பெலனை தாருமையா. லட்சியம் வாழ அலட்சியம் வீழ, லட்சியம் வாழ அலட்சியம் வீழ, பெலனை தாருமையா உந்தன் பெலனை தாருமையா. அதிசய நாதரே எந்த நாத்தும நங்கூரமே, ஜெபத்தை பீடிக்க ஜெயத்தை படிக்க, பெலனை தாருமையா உந்தன் பெலனை தாருமையா. அதிசய நாதரே எந்த நாத்தும நங்கூரமே, வேதத்தை தியானிக்க வாதத்தை தவிர்க்க, வேதத்தை தியானிக்க வாதத்தை தவிர்க்க, பெலனை தாருமையா உந்தன் பெலனை தாருமையா. அதிசய நாதரே எந்த நாத்தும நங்கூரமே, ஆலயம் செல்ல அவசியம் பிந்த, ஜபத்தை பெலனை தாருமையா உந்தன் பெலனை தாருமையா. அதிசய நாதரே எந்த நாத்தும நங்கூரமே. இன்றைய செய்தியின் தலைப்பு அப்பாலே போ, அப்பாலே போ. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 22, 23, 24. அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரை, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய். தேவன் கேட்டவளை சிந்தியாமல் மனுஷர் கேட்டவளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அருமையானவர்களே, நான் ஒரு வீட்டுக்கு தெரிஞ்ச வீட்டில் இருக்கும்போது 3வது நாள் போயிருக்கும்போது அங்கே ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்த உடனே அந்த ஃபோன் என்ன வருதுன்னா, அண்ணன் இருக்காங்களா, அண்ணன் இருக்காங்களா. உடனே அந்த அம்மா கொஞ்சம் யோசிச்சிச்சு, என்னடா இது, உன்னை அடிக்கடி அண்ணன் இருக்கிறாங்களான்னு ஒரு பிள்ளை தொடர்பு கொள்கிறாள, யாருடா அது? ஏம்மா நம்ம சர்ச்சு மெம்பர் தாம்மா, அந்த பிள்ளைம்மா. அந்த கதையே இருக்கக்கூடாது. இந்த அன்னைங்கிறதுலாம் இங்கே வரவே கூடாது. இன்றைக்கி அன்னையம்பா 2 மாதம் கழித்து அத்தானி அவதால வருவா, உனக்கு கல்யாணம் கட்டினா கட்டி வைக்கிறேன், இன்னையோடு அந்த ஃபோன் கட்டுனாங்க. எவ்வளவு ஆழமாக போயிட்டாங்க தெரியுமா அந்த அம்மா. அதே சர்ச்சு தான். அந்த பிள்ளை எப்படி பேசுவான்னா, முத அண்ணே, அப்பாலே போ, அப்பாலே போ. அன்னைங்கிறதுலே வரவே கூடாது. ஒரு தொடர்பு, ஆண் பெண் தொடர்புகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பாலே போ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீத்தை பேசுகிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம் சீசர்கள். என்ன இது, நம்ம ஆண்டவர் ஒரு பெண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆண்டவரும் ரட்சகருமாகிய ஆண்டவரே அவ்வளவு ஜாக்கிரதையாக இருப்பான்னா, அண்ணன் தாயா முதலாவது வரோம், எல்லா கேடும் அங்கே வந்து நிற்கும். அப்பாலே போ. முதலாவது வந்தவொடனே சரி
ஏம்மா என்ன நீ நேத்தனமா உனக்கு சொன்னேன், நீ ஏன் திரும்ப திரும்ப என்னை வந்து பேசிகிட்டு இருக்கா? தேவையில்லைம்மா, இதனால் எங்கள் வீட்டில் பேசிட்டு போமா, ரைட், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்பாலே போ. வாழ்க்கையிலே பல காரியங்களிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை மோட்சம் போகணுன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்பவும் போல் சிரிப்பேன், எல்லாரும் போல் வாழ்வேன், எல்லாரும் போல் திம்பேன், எல்லாரும் போல் பேசுவேன், லைக் படவே படாது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வெகு சிலர் தான். ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. யாவன அசுத்தம், காம விகாரம், வஞ்சம், பொறாமை, போட்டி, நிறைய லிஸ்ட்டை சொல்கிறார். ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சிந்தனைகள்லாம் வருகின்ற பொழுது அப்பாலே போ. தேவையில்லை, மழை இங்கே தான் வருவான், வேறு எங்கேயும் வரமாட்டான். மழை இங்கே தான் வருவான். இந்த சிந்தனை வந்து நான் அப்பாலே போ, தேவையில்லை. என் அண்ணங்கிட்ட நான் இப்படி சண்டை போடுறது தேவையில்லை. ஆண்டவர் எனக்கு அதை சொல்லலை. உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லியிருக்காரு. அப்பாலே போ சாத்தானே. பக்கத்து வீட்டுக்காண்ட நான் ஏன் சண்டை போடணும்? தேவையில்லை. அவன் ஏன் சார் ஏசிட்டு போகிறான். அப்பாலே போ, அப்பாலே போ. அதுதான் உங்களுக்கு முக்கியமான காரியமாக இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், தன்னுடைய தம்பி தீமைக்கு இங்கே பவுலடியார் ஒரு காரியத்தை எழுதுகிறார். தம்பி, அவருடைய தம்பி, ஏன்னா இயேசு கிறிஸ்துவில் இவர் அண்ணன், அவர் தம்பி தீமைத்தி என்ன எழுதுகிறாரு? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10-12 வரை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடைமடி நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. அப்பாலே போ. நிறைய எதுக்கெல்லாம் சொல்லணுமோ அப்பாலே போய் சொல்லிக்கிட்டே இரு. எல்லாத்துலேயும் பார்த்துக்கிட்ட ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினனுமா இருக்கிறாய். நீயோ தேவனுடைய மனுஷனே, இதெல்லாம் விட்டுருப்பா. சின்ன லஞ்சம் தானே, சின்ன காரியம் தானே, எனக்கு வருது, எனக்கு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்காங்களே, இந்த லஞ்சத்தை வாங்கினா எனக்கு கொஞ்சம் கெல்ப்பாக இருக்குமா நினைக்காத. ஆண்டவர் இருக்கார். ஒரு பைசா கொடுக்காம உன் பிள்ளைகளை கட்டிக்கிட்டதுக்கு ஆண்டவர் நல்ல புருஷர்களை ஏற்படுத்தி கொடுப்பார். எப்போ நீ அப்பாலே போ சொல்ல பழகி கொள்ள வேண்டும். அப்பாலே போ, எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் சாத்தானே உன் கிரியைகளாக இருக்குது. ஆண்டோடைய கிரியை அன்பு, பொறுமை, தாழ்மை, நேர்மை, உண்மை, இவைகளை தான் நான் கடைப்பிடிக்க முடியும். இவைகளை தான் வாழ முடியும். நான் கற்புள்ள ஒரு ஆணாக இருக்க வேண்டும். நான் கற்புள்ள ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். இதுக்கு மீறினதெல்லாம் என்னை போட்டு நரகத்தில் கொண்டு தள்ளிடும். நரகத்தில் கொண்டு தள்ளிடும். ஐயா எலிசா கிட்ட அந்த பாவம், அந்த கேயாச்சி எவ்வளோ நாள் இருந்தாலும் நல்ல மனுஷன், நல்லா சாப்பிட்டு தான் இருந்தான், நல்லா தான் இருந்தான். எவ்வளோ நாள் இருந்தானோ அந்த நாகமான் கொண்டு வந்து அந்த பணத்தை பார்த்த உடனே விழுந்துட்டாயா. இப்போ தாயா 2-3 பேர் வந்தாங்க, கதையை விட்டான். எலிசா கொண்டு வாங்கிட்டு வர சொன்னார்யா. ஐயோ, எலியா சொன்னார். எலியா சொல்கிறார் அந்த இடத்துல, என் மனசு உங்ககிட்ட வரலையா? எப்போ அவன் ரதத்துலேருந்து இறங்கும் போதே என் மனசு உங்கள்கிட்ட பேசிச்சுல. ஆடா பாவி, பணத்தை வாங்க போனாங்க, என்னத்தை வாங்கிக்கிட்டான்? குஷ்டத்தை வாங்கிட்டான். யூதாஸ் காரியத்தை பார்க்குறோம் ஐயா. ஆண்டவர் கூட 3.5 வருஷம் இருந்தான் ஐயா. கடைசியில் நாண்டுக்கிட்டு செத்தான் ஐயா. வேண்டாம் அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, உனக்கு தேவன் இன்றைக்கு எச்சரித்து சொல்லுகிறார், அப்பாலே போ. தேவையில்லை. வாக்குவாதம் எனக்கு தேவையில்லை. வீட்டில் சண்டை வருதா, வெளியே போயிரு. அப்பாலே போ சாத்தானே. சாத்தான் இன்னைக்கு தூண்டில் போடுறான், அவன் வலைக்குள்ளே இழுக்க போகிறான். வேண்டாம், எனக்கு இந்த வேதம் முக்கியம், எனக்கு நித்தியராஜ்யம் முக்கியம். அப்பாலே போ என்று அநேக காரியங்களை நீங்கள் ஒத்தி வைங்கள். இப்பாலே பார்க்கும்போது, அப்புறம் பார்க்கும்போது நீங்கள் கோடீஸ்வரராக இருப்பீங்க. உங்களுடைய குடும்பம் கட்டப்பட்டிருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அப்பாலே போயிட்டு அநேக காரியங்களை விளக்கின்ற பொழுது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருந்து மனம் திரும்ப ஆண்டவரே கிருபை தாங்க கர்த்தாவே. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே இந்த சத்துரு ஏதாவது ஆண்டவரே வகைகளை வைத்திருப்பான். ஆண்டவரே அதில் விழுந்து விடாதபடி உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்வீராக. நாங்கள் ஆண்டவரை நித்திய ராஜ்யத்துக்கே இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் அமைத்துக்கொள்ள கிருபை தாங்க. வீணான சிந்தனைகளுக்கு இடம் கூடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.